கருணாநிதி தமிழக அரசியல் வரலாற்றை எழுதும்போது தவிர்க்க முடியாத பெயர். பெயர் மட்டுமல்ல, இவரின் செயல்பாடுகளும் சாதனைகளும் அரசியலில் அடியெடுத்து வைப்பவர்களுக்கு இன்றளவும் ஏதோ ஒரு வகையில் பாடமாகவே இருக்கிறது. 92வது பிறந்த நாளை கொண்டாடும் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை ஒருமுறை திரும்பி பார்ப்போம். முத்தமிழ் அறிஞர், தமிழின தலைவர் என்றெல்லாம் தன் ஆதரவாளர்களால் அன்போடு அழைக்கப்படும் கருணாநிதியின் இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி. நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூருக்கு அருகில் உள்ள திருக்குவளையில் முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையார் தம்பதிக்கு 1924ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். இளம் வயதிலேயே தம்மை சமூக இயக்கங்களில் இணைத்துக் கொண்ட கருணாநிதி நீதி கட்சியில் இணைந்து அரசியல் ஆர்வத்தை வெளிக்காட்டினார். இந்து எதிர்ப்பு போராட்டத்திலும் தீவிரம் காட்டினார். தமிழகத்தில் திராவிட இயக்க மாணவர் அணியை முதன்முதலாக தொடங்கியவரும் இவர்தான். தாம் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற பெருமைக்குரியவர் கருணாநிதி. 1957ஆம் ஆண்டு குளித்தலை தொகுதியில் போட்டியிட்டு வென்று முதன்முறையாக சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தார். அன்றிலிருந்து இன்று வரை சட்டமன்ற உறுப்பினராக நீடிக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய காலத்திலிருந்து அக்கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வரும் கருணாநிதி கடந்த 45 ஆண்டுகளுக்கும் மேலாக அக்கட்சியின் தலைவராக இருந்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியை 5 முறை அலங்கரித்தவர். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு 1969ஆம் ஆண்டு முதன்முறையாக முதலமைச்சரானார். அப்பதவியில் 1971ஆம் ஆண்டு வரை நீடித்தார். தொடர்ந்து 1971ஆம் ஆண்டு முதல் 76 வரை 2ஆம் முறையும், 89 முதல் 91 வரை 3வது முறையும், 1996 முதல் 2001 வரை 4வது முறையும், 2006 முதல் 2011 வரை 5வது முறையாகவும் முதலமைச்சராக இருந்தார். கருணாநிதி கட்சி தலைமை பதவியில் இருந்தபோது திராவிட முன்னேற்றக் கழகம் 2 முறை பெரும் பிளவுகளை சந்தித்தது. 1972இல் எம்ஜிஆர் தலைமையில் கட்சி பிளவுபட்டு அதிமுக உருவானது. 1993இல் வைகோ தலைமையில் கட்சி மீண்டும் பிளவை சந்தித்தது. இந்த 2 பிளவுகளை மீறியும் கட்சி பலவீனமடைந்து விடாமல் காப்பாற்றி மீண்டும் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கும் கொண்டு வந்த பெருமை கருணாநிதியையே சாரும். தொடக்கத்தில் காங்கிரஸையும் பாரதிய ஜனதாவையும் கடுமையாக எதிர்த்த கருணாநிதி பின்னாட்களில் அக்கட்சிகளுடனேயே கூட்டணி வைத்துக் கொண்டது விமர்சனத்திற்கு உள்ளானது. இலங்கை போரின் போது முதலமைச்சர் பதவியில் இருந்தும் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை. 2G புகாரில் திமுகவை சேர்ந்தவர்களும் திமுக தலைவரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் பெயர்களும் அடிபட்டது ஆகியன இவர் சந்தித்து வரும் நெருக்கடிகள். அரசியல் வாழ்வுக்கு அப்பாற்பட்டு கருணாநிதிக்கு இன்னொரு முகமும் உண்டு. கலை இலக்கிய துறைகளில் இடையறாத எழுத்துப்பணி அவரை ஒரு படைப்பாளியாக உலகம் அடையாளம் காண உதவியது. முரசொலியில் அவர் எழுதி வரும் உடன்பிறப்புக்கு கடிதம் உலகளவில் நீண்டகாலமாக வெளிவரும் தொடர்களில் ஒன்று. தூக்குமேடை நாடகத்தின் போது M.R. ராதா கருணாநிதிக்கு அளித்த கலைஞர் என்ற பட்டம் இந்நாள் வரை அவரது ஆதரவாளர்களால் அன்போடு ஏந்தி அழைக்கப்படுகிறது.